கல்யாண சுந்தரம் முதல் சுற்றுல இந்த தரப்பிலிருந்து ஏராளமான விளக்கங்கள், குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. உங்களுக்கான எதிர்வினை. முதல்ல இதில் அவங்க சொன்ன செய்திகளிலிருந்தே சில விஷயங்களை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, இதில் எங்கே திமுக ஆளுகிற கட்சி அரசியல் பண்ணுகிறது அப்படிங்கிறதுல இப்போ இங்கே பேசிய மரியாதைக்குரிய தமிழன் பிரசன்னா அவர்களும் சரி, மரியாதைக்குரிய தோழர் செந்தில் அவர்களும் சரி, அவர்கள் சொல்லுகிற போது இந்த சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயத்தில் அவர்கள் முரண்படுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட அந்த நொடி தொடங்கி திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள், திமுகவினுடைய அத்தனை பேரும் அதில் முரண்படுகிறார்கள். சிபிஐ வேண்டாம், சிபிஐ கொடுத்தது தவறு, அல்லது சிபிஐக்கு உள்நோக்கம் இருக்கிறது, அது பிஜேபி இப்படியே பேசுகிறார்கள். ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசுகிற போது சிபிஐ வந்திருக்கிறது, சிபிஐயில் உண்மை வெளிவரும், சிபிஐ விசாரணையில் உண்மை வெளிவரும் என்கிறார். சிபிஐ விசாரணையில் உண்மை வெளிவரும் என்று சொன்னால் அவர் கட்டுப்பாட்டிலே இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் சிபிஐ கொடுத்தது பெரிய உள்நோக்கம் கொண்டது என்று பேசுவதற்கான காரணம் என்ன என்றால், உள்ளுக்குள் ஒன்றை பேசுவது சட்டமன்றத்திலே, வெளியிலே இருக்கிற இடத்துல இன்னொரு கருத்தை பரவ விடுவது. இதுதான் அரசியல், இதுதான் மைய புள்ளி. இரண்டாவது, நான் இன்னொரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். சகோதரர் பிரசன்னா அவர்கள் சொல்லுகிற போது குறிப்பிட்டார், சிபிஐ விசாரணை போட்டது மட்டுமல்ல, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாது என்று இவர் மட்டும் சொல்லவில்லை, திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், ஆதரவு சக்திகள் அத்தனை பேரும் சொல்லுகிறார், தமிழர்கள் விசாரிக்க கூடாதா, தமிழ்நாட்டு அதிகாரிகள் இருந்தால் உண்மை வெளிவராதா அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, எப்போதெல்லாம் திமுக வசமாக சிக்கிக் கொள்ளுகிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் உடனடியாக மாநில உரிமை, இன உரிமை என்கிற மொழியை எடுப்பார்கள். ஒரு செய்தியை, ஒரு சம்பவத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கடந்த ஆண்டு இதே அண்ணா நகர் பகுதியில் சென்னையில ஒரு 10 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த கொடூர வழக்கில் குழந்தையினுடைய தகப்பன் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்க போகிறார், காவலர்களால் தாக்கப்படுகிறார். அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு விட்டது, காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லி. அந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று நாங்களே விசாரிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்திற்கு போனது இதே ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற இந்த அரசு. அங்கே போய் வழக்கு நடத்தினார்கள். ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் வாங்குகிற வழக்கறிஞர்களை வைத்து வழக்கு நடத்தி அதிலே உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? சிபிஐ விசாரணை நீங்கள் வேண்டாம் என்று கேட்கிறீர்கள், சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உத்தரவிடுகிறேன், ஆனால் ஒரு எஸ்ஐடி அமைக்கிறேன், அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐபிஎஸ் கேடர்ஸ் இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார். நான் கேட்கிறேன், இது இவர்கள் போட்ட வழக்கு, இவர்களுக்கு கிடைத்த வெற்றி தீர்ப்பில் தமிழ்நாடு கேடர்ஸ் இருக்கக்கூடாது என்று வந்தபோது அன்றைக்கு ஏன் சார் நீங்க யாருமே மாநில உரிமை பேசல? கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு அவர் பதில் சொல்லட்டு மீண்டும் சொல்லுங்க. சிபிஐக்கு கொடுத்தது தவறு அப்படின்னு நாங்கெல்லாம் பேசுகிறோம், இப்போவும் அதைத்தான் சொல்கிறோம். நாங்கள் சொன்னால் அவருக்கு கோபம் வருது. ஆனால் விஜய் சிபிஐ பாஜகவினுடைய ஏவல் கைப்பிடியில் இருக்கிற பாவை அப்படின்னு விஜய் சொன்னதை கல்யாண சுந்தரம் வெகுவாக மறந்துட்டு, விஜய் எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறதோ, அந்த கொடியை தூக்கி பிடிக்கிறதோ, இந்த மரணத்தை வைத்து அவர்கள் அரசியல் செய்வது அப்படிங்கிறது அப்பட்டமான ஒரு விஷயம். அதை விட முக்கியமாக என்ன சொன்னார், நாங்கள் மாநில உரிமை பேசுகிறோம், நீங்கள் சிபிஐ அம்மையார் ஜெயலலிதா சிபிஐ பற்றி என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத எங்களை விட அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு நிரம்ப தெரியும். ஏன் இந்திரா காந்தி காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சிபிஐ குறித்து பேசிய வரலாறுலாம் இங்கே இருக்கு. அந்த பேக் ஃபைலெல்லாம் நம்ம கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு நினைவுபடுத்துறேன். சிபிஐ யார், எதனால் நடத்தப்பட்டது, எப்படியெல்லாம் நடத்தப்படுகிறது. நான் முடிச்சேன், ஆட் பண்ணியே பேசுங்க. நீங்க அப்படின்னா சிபிஐ அப்படிங்கிற அந்த அமைப்பு, நான் இப்ப நேரடியாக கேட்கிறேன், போன தடவை உங்க வழக்கில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புல இப்படி வந்தபோது அன்றைக்கு விமர்சிக்காத நீங்கள், அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டு கொண்டாடிய நீங்கள், இன்றைக்கு விமர்சிக்கிறீர்களே, இது உள்நோக்கம் கேட்கிறேன். ஒரே நிமிஷம். அதாவது சிபிஐங்கிற அமைப்பே ஒரு கரப்டடான அமைப்பு தான், அது செயல்படவே கூடாத அமைப்பு தான் ஒரு முடிவுக்கு ஒரு நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி வந்துடலாமா? வந்துட்டா இப்படியான விவாதங்கள் முதல்ல தேவையா? இல்ல, நீங்க போலீஸ் ஆகட்டும், சிபிசிஐடி ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், பல முறை அவை விமர்சனத்திற்கு உட்படுத்தப்படும். ஆனால் அவை இண்டிவிஜுவலாக இயங்குகிற அமைப்புகள் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் நம்ம எல்லாம் கட்சி நடத்துகிறோம். இதே லாஜிக் தமிழ்நாடு காவல்துறைக்கும் பொருந்தும் இல்லையா? எல்லாருக்கும் பொருந்தும். தமிழ்நாடு காவல்துறை பொருந்தும். தமிழ்நாடு காவல்துறை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதால் தான் தேர்ட் பார்ட்டியோட விசாரணை வேணும் கேட்கிறோம். இல்ல சார், அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு அவங்களே விசாரிக்க முடியாது. இல்ல சார், அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது, ஆகவே அவர்கள் விசாரிக்க கூடாது அப்படிங்கிறார். இதுல ஏன் உள்நோக்கம் இருக்கு, ஏன் சிபிஐ வருதுங்கிற கேள்வி வருதுன்னா, நீங்க ஒரு வழக்கறிஞர்,
நான் ஒரு வழக்கறிஞர், எதிர்த்தரப்புல டீடைல்டு பெட்டிஷன், ரிப்ளை பெட்டிஷன், அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு இரவோடு இரவா ஞாயிற்றுக்கிழமை இதை அவசரமாக பட்டியல் படுத்தி இதையெல்லாம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி உள்நோக்கம் கொண்டு அந்த சிபிஐ தீர்ப்பை முதல்ல கொண்டாடி நான் முடிச்சிடுறேன் சார், நான் முடிச்சிடுறேன். இதெல்லாம் கொண்டாடிட்டு இந்த தீர்ப்பு வருதுன்னு உடனே முதல்ல கொண்டாடியது பாஜக. ஏன் கொண்டாடினீங்க? இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? இந்த விவகாரம் இல்ல நான் எல்முருகனோட ட்விட்டர் எடுத்து காட்டுறேன். கொண்டாட்டம்னா யாரும் நான் முடிச்சறேன். ஸ்வீட் கொடுத்து எதுவும் கொண்டாடல, ஸ்வீட் கொடுத்து நாங்க எதுவும் கொண்டாடல. ஒரு நிமிஷம், உங்கள் மீது குட்டப்பட்ட குற்றச்சாட்டு விஷயங்கள் உங்களுடைய மனசாட்சி ஒன்னு இருந்தா, உங்களுக்கு மனசாட்சி ஒன்னு இருந்தா 41 பேர் சவத்து மேல ஏறி எங்க கூட்டணிக்கு வந்த நமக்கு மனசாட்சின்னு வரும்போது ஒரு நிமிஷம் இந்த பதட்டம் தெரியுது. நீங்க லீகலா பேசுங்க. மனசாட்சி முதல்வரே ஒத்துக்கிட்ட பிறகு பிரச்சனை எதுக்காக சிபிஐக்கு பயப்படுறீங்க? பேச அனுமதிங்க. முதல்வரே ஒத்துக்கிட்ட பிறகு நீங்க பயப்படுறீங்க சிபிஐக்கு? அது பதில் சொல்லுங்க. சிபிஐக்கு நீங்க பயப்படுறீங்க? நாங்க பயப்படல. சொல்லுங்க. சிபிஐக்கு பயப்படலங்க. இல்ல ஒரு நிமிஷம் என்ன அனுமதிங்க. சிபிஐ வந்த உடனே கொண்டாடினது எல்முருகன், ரெண்டாவது மகிழ்ச்சி பொங்க பேசியது வானதி சீனிவாசன், ஒரு ஹலோ நீங்க பேசுங்க, என்ன பேசுங்க. என் மேல ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அதை நான் பதில் சொல்றேன். என்னை பதில் சொல்ல அனுமதிக்கலன்னா பதட்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். மூணாவது மிக முக்கியமா என்ன சொல்றாங்க, பிஜேபிக்கு வந்தால் விஜய் காப்பாற்றப்படுவார்னு பிஜேபியை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்களும் பிஜேபியினுடைய தேசிய செயலாளர்களும் பேசுறாங்க. வானதி சீனிவாசன் கேட்கிறாங்க, இந்த தீர்ப்புக்கு பிறகு விஜய் இன்னும் எங்கள் கூட்டணி பலமாகிறது, இன்னும் கொடி பறக்கிறது, நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு விஜய் உங்களோடு வருவாரான்னு கேட்டதற்கு இன்னும் எங்கள் கூட்டணி பலம் பெறும், சிபிஐ இடம் வழக்கு போயிருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. இப்ப ஸ்டேட்மெண்ட் சிபிஐன்னு போனதுக்கு அப்புறம் இந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும், விஜய் கூட்டணிக்கு வந்தால் காப்பாற்றப்படுவார்கள் சொன்ன நபர்கள் யார்? பாஜகவை சார்ந்தவர்கள், பாஜகவின் தலைவர்கள். அப்ப சிபிஐ நீங்க இந்த பாஜக அரசு எப்படி பயன்படுத்துதுங்கிறதுக்கான லட்சணத்தை தான் நான் சொல்றேன். சிபிஐக்கு போயிடுச்சு, விஜய் கூட்டணிக்கு வருவாங்கன்னு எந்த தலைவருமே சொல்ல, அப்பட்டமான பொய், முழுக்க பொய். இதுல குறைந்தபட்ச உண்மை கூட கிடையாது. நீங்க குறுக்கிடாம கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. இல்ல இது கோர்ட் கிடையாது, கோர்ட் கிடையாது. நான் முடிச்ச உடனே நீங்க நானும் குறுக்கிட முடியும். யாரு கோலால ஸ்ரீனிவாசன் யாரு? அரசியல் ஆக்கப்பட்டதா இந்த நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அரசியல் ஆக்கப்பட்டதால் தான் இந்த நிகழ்வுகளே நடந்ததுன்றதா அதிமுக பாஜக குற்றச்சாட்டு. அரசியல் ஆக்கப்பட்டது ஏன் அரசியல் ஆக்கப்பட்டதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், முன்னாள் அமைச்சர், காவல்துறையினர் இவர்கள் அனைவருமே ஆளும் கட்சிக்கு ஏதேனும் ஒரு விஷயம் என்றால் ஒரு தலைபட்சமாக நடந்து கொள்வதும், எதிர்கட்சிகளுக்கு ஒரு தேவை என்றால் இன்னொரு தலைபட்சமாக நடந்து கொள்வதும் தான் பிரச்சனை. அதனால் தான் இந்த சம்பவமே நடந்ததுன்னு முன்னாள் முதல்வரும் சொல்லியிருக்காரு, எங்க தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. 3 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். விஜய் பொறுப்பெடுத்துக்கணும், விஜய் இதை கட்டுப்படுத்தி இருக்கணும், விஜய் அதை பண்ணியிருக்கணும், விஜய் இதை பண்ணியிருக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் எதற்கு இருக்கின்றது அப்படின்றத என்னுடைய கேள்வி. நான் அவருக்கு மோடி சொன்னதை சொல்றேன். CBI now stands for Congress Bureau of Investigation, not Central Bureau of Investigation. CBI நடுநிலையாக செயல்படவில்லை சொன்னவர் ஐயா மோடி. இப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அடுத்து அவரே சொல்றாரு, the CBI is being misused to defame Gujarat and its people. எதுல நீங்க ஒரு போலி என்கவுண்டர் வழக்கு நடந்துச்சுல்ல, அதை ஒட்டி சொன்னாரு. இது அவர் சொன்னது. CBI acts on the direction of those sitting in Delhi. அவர்கள் சொல்வது எல்லாம் சம்பவத்திற்கு பின் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும், சம்பவத்துக்கு முன் தவறு இருக்கா, நாங்க சரியா இருக்கோம் ஒரு இடத்துல சம்பவத்துக்கு பின் நான் சொல்றேன். ஒவ்வொரு கட்சியும் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அந்த ஆளுங்கட்சியினுடைய ஏஜென்சி மேல தப்பு சொல்றாங்க. அந்த கட்சி ஆட்சிக்கு போனவரை அந்த ஏஜென்சி சரி பண்ணிருக்காங்க. அதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். அதுக்கு சேர்த்து அந்த ஏஜென்சியே எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லி என்ன பேர்? நான் அதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். அது அப்படி நல்ல ஒரு வாட்டி கை தட்டிடுங்க. அந்த ஏஜென்சி எதுக்குமே ஆகாதுன்னு நான் சொல்லல. அது நீங்க உங்களுடைய மறைந்த பொதுச் செயலாளர் இதயம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொன்னது. ஒரு நீங்க வேணும்னே இதே தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாலின் சொன்னாரு. இதே தமிழ்நாடு நீங்க ரெண்டு பேரும் பேசணும் அனுமதிச்சாங்க. சிபிஐ இஸ் a cage to parrot னு சொல்லுச்சு. நான் சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு. சிபிஐ
ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கைப்பாவை என்று காங்கிரஸ் சொல்லிச்சா, மோடி சொன்னாரா, மேடம் ஜெயலலிதா சொன்னாங்களா, அதெல்லாம் விட்டுருவோம். சிபிஐ ஆர்எஸ்எஸ் பாஜகவின் கைப்பாவை என்று கடந்த மாதம் இதே விஜய் சொன்னாரா இல்லையா? அதான் கேள்வி. சொல்லிட்டு அந்த சிபிஐ விசாரணை அவர் வச்சிருந்த பிளக்கார்ட்ஸ் தெரியுமா, கையில் வச்சிருந்தது, எஸ்ஐடி இருக்க சிபிஐ எதற்கு அவர் கேட்டது. மறைமுக கூட்டுன்னே விமர்சிச்சார். மறைமுக கூட்டணி திமுக மொத்த விவாதமே சிபிஐ நல்லதா கெட்டதாங்கிறது அல்ல. நீங்க எடுத்ததுனால தான் இந்த சம்பவத்துல எந்த சூழ்நிலையில சிபிஐ வந்தது? இப்ப பிரசன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை சொல்றாரு. நிச்சயமா ஒரு கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு டைம் கொடுத்துட்டு அந்த கவுண்டர் டைம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உத்தரவு போட்டது தவறு. ஆனா பிரசன்னா ஒரு நல்ல வழக்கறிஞர். இதை செந்தில்குமார் நீதியரசருக்கு சொல்லணும். செந்தில்குமார் நீதியரசர் ஒரு பார்ட்டியே இல்லாத ஒரு ஆள் மேல தன் முன்னால இல்லாத ஒரு வழக்கில் அதுல இருந்தது வந்து ஒரு ஜெனரல் கைட்லைனை ஃப்ரேம் பண்ணுங்க, அதுதான் அவர் முன்னாடி இருந்த வழக்கு. இப்ப மதுரையில் 2 மெம்பர் பெஞ்சு சிபிஐ கேட்குறாங்க. இந்த நேரத்தில் தேவையில்லை, கரூர்ல காவல்துறை விசாரிக்கிறாங்க, அந்த விசாரணை சரியா இருக்கு, வேண்டான்னு தீர்ப்பு சொல்றாங்க. யாராவது விமர்சிச்சாங்களா? அரசாங்கத்துக்கு விமர்சனம் வந்ததா? நீதித்துறைக்கு விமர்சனம் வந்ததா? யாருக்குமே வந்து வரல. ஆனால் நீங்கள் ஒருவேளை செயற்கையாக உங்க முயற்சியில சென்னையில இப்படி ஒரு உத்தரவு தேவை என்று, இதை வந்து நீங்க உத்தரவே தேவையில்லை. பிரசன்னாக்கு தெரியும், அரசாங்கமே சம்பவம் நடந்தோன்னா ஒரு எஸ்ஐடியை நீங்க ஃபார்ம் பண்ணிருக்கலாம், அதை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னும் நீங்க நேர்மையா இருக்கிறீங்க என்பதாக அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கும். ஆனால் ஏன் சிபிஐ உச்சநீதிமன்றம் போடுறாங்க? பார்ட்டியே இல்லாத ஒரு ஆள் மேல நீங்க ஒரு தீர்ப்பு வாங்குறீங்க. சிபிஐ முதல்ல யார் கேட்டது? தாவேகா தரப்புல இருந்து கேட்டாங்களா? நான் முடிச்சறேன். இல்ல பாஜக தரப்புல இருந்து போடப்பட்டதா? அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி சிபிஐ கோரிக்கை வெச்சது யாரு சார்? நான் சொல்றது அது இல்ல. தாவேகா தரப்புல போ கேட்கலையே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். உங்க முன்னாடி இல்லாத ஒரு வழக்குக்கு தீர்ப்பு சொல்ற வினோதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் இப்பதான் பாக்குது. அத திமுக எவ்வளவு தூரம் கொண்டாடிச்சு. இப்ப பிரசன்னா சொல்றாரு இல்லையா, சிபிஐ உத்தரவு கேட்டனே வந்து பாஜக கொண்டாடுது, அண்ணா திமுக கொண்டாடுதுன்னு. நீங்க நீதியரசர் செந்தில்குமாருடைய உத்தரவை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டாடுனீங்க? அப்ப அதனுடைய பின் விளைவுகள் தான். நீங்க திரு செந்தில் சொன்னது கரெக்ட். ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க, வானத்துல இருந்து குதிச்சதான்னு. அதனால மத்தியில் இருக்கிற ஏஜென்சினா அவங்க மத்தியில் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறைனா தமிழ்நாட்டில் அரசாங்கத்துக்கு இதா இருப்பாங்க. எதற்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டம் காலையில 9-10 மணில இருந்து விஜய் பத்தி தான் பேசுறேன். விஜய் பத்தி காப்பாற்றுவதற்கு இந்த வேலையை பண்றீங்க. நீங்க விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு இந்த வேலையை பண்றீங்க. நீங்க விஜய் அணி குற்றச்சாட்டு அரசின் மீது இருக்குல்ல, காவல்துறை மீது இருக்குல்ல, காவல்துறை மீது குற்றச்சாட்டு இருந்தா சிபிஐக்கு போகணும் நீங்க சொல்றீங்க. நீங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. இந்த விவாதத்துல 2 அணி தான் சார் இருக்கு. இந்த பக்கம் வந்து அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அணி, அந்த பக்கம் தாவேகா சார்புல யார் சார் இருக்காங்க? அவங்க மூணு பேர் தாவேகா சார்புல இருந்து ஒருத்தருக்கு தைரியம் இருக்கு பேசுறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் விஜய் பேசுவதற்கு கட்சிக்காரர் தேவையில்லை, யார் வேணாலும் பேசலாம். ஒரு பிரஸ் நாங்க கேக்குறோம் அரசாங்கம் செஞ்ச தவறை நாங்கள் தட்டி கேட்கிறோம். அதுல என்ன பண்ணி? ஆமா.